இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே இனியவளே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம். அவங்க ஸ்கூல்ல இருந்தும் காலேஜ்லேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக வருவாங்க, ரொம்ப பசியாகவும் வருவாங்க. அப்படி வரதான பிள்ளைங்களுக்கு நம்ம ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபியை செஞ்சு காமிக்கிறதுக்காக நம்ம மத்தியில் அன்பு ஜோதியக்கா வந்திருக்கிறாங்க. அவங்கள வரவேற்போம். அக்கா ஸ்தோத்திரம். சூப்பரம்ப்பா. அக்கா இன்னைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் நீங்கள் இருக்கீங்க அக்கா? இன்னைக்கு நான் மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். அப்படி அக்கா? அக்கா அதுக்கு முதலாவது அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களாக்கா? சரிக்கா. அதுக்கு தேவையானது முக்கியமான திங்ஸ்க்கா, இந்த வெள்ளை பட்டாணி, ஓகே, அடுத்து ஒரு கேரட், அடுத்து கொஞ்சோண்டு தேங்காய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இவ்வளோதான்க்கா தேவை அந்த திங்ஸ் செய்யறதுக்கு. அக்கா இதை ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்றீங்களாக்கா? இப்போ நமக்கு தேவையான அளவு வெள்ளைப்பட்டாணி எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். சரிங்க. நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து ஒரு 4 விசில் வச்சு நம்ம இறக்கிடணும். நான் அப்படி வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்படி நம்ம வேக வச்ச பட்டாணியில நம்ம ஒன்னொன்னா சேர்த்து செய்யணும். முதல்ல தக்காளிய நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கிடணும். அக்கா இப்போ நம்ம மசாலா சுண்டலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் அடுப்பில் செய்ய வேண்டியதுதான் பாக்கி. பட்டாணியை அவிச்சு வச்சாச்சு, வெங்காயம் வெட்டி வச்சாச்சு, கேரட்டு தேங்காய் துருவி வச்சாச்சு, தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இனிமேல் நம்ம ஒன்றொன்னா அடுப்பில் போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம்க்கா. வாங்கக்கா அப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட போகிறோம். இப்போ கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலையை போடணும். கடுகு வெடிச்சிருச்சா, கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையை அப்படி போட்டுடணும். கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு இது தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இதுல என்னக்கா போடலாம்? இதுல கொஞ்சோண்டி என்ன 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி. ஓகே. அப்புறம் இதுல என்னக்கா போடலாம்? இது மசாலா பொடி. உங்க வீட்டுல நீங்க என்ன மசாலா யூஸ் பண்றீங்களோ அந்த மசாலா பொடியே கொஞ்சோண்டி போடலாம். நம்ம குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அது நம்மளோட உரப்புக்கு தக்க நம்ம போட்டுக்கலாம். பச்சை வாசனை பேருக்குமாக்கா அதுல? நல்லா பச்சை வாசனை போய் இப்படி நல்லா வதங்கி வரும்போது இந்த பட்டாணியில கொஞ்சம் தண்ணியோட நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே இதுல போட்டுடலாம். நான் இதுல போட்டு நீங்க பெரட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தாலும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அந்த மசாலா அந்த பட்டாணியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த மசாலா பட்டாணி சூப்பரா ரெடி ஆயிடும். அக்கா இந்த பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பும் மஞ்சளும் சேர்த்து போட்டுருவீங்களாக்கா? ஆமா, பட்டாணியை வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டி மஞ்சளும் கொஞ்சம் பட்டாணிக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு நீங்க போட்டா போதும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அந்த பட்டாணியை பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் மசாலா எல்லா பக்கத்துலயும் நமக்கு நல்லா ஒட்டும். அதே மாதிரி இந்த குழம்பு மசாலா போடும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் உரப்பு கம்மியா போட்டா போதும், அப்படிதான்? ஆமாக்கா.
இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஒட்டி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படின்னா அந்த வெங்காயம், கேரட் துருவல், தேங்காய் துருவல் எப்பக்கா போடணுதுல? இத கடைசியில நம்ம சர்வ் பண்ணும்போது தான்க்கா போடணும். அதான் இதோட ஹெல்த் டிப்ஸேமோ. நம்ம பிள்ளைங்களுக்கு இத ஃப்ரெஷ்ஷா நம்ம வெறும் வெங்காயத்தை வெட்டி கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த பட்டாணியில போட்டு தூவி கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்படி பவுலுக்கு மாத்திட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இதுல ஆனியன், இந்த கேரட், தேங்காய் போட்டு பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இதை பார்த்தாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் சாப்பிடணும் ஆசையெல்லாம் இருக்குது. பார்த்த உடனே இப்போ வாங்கக்கா சாப்பிடுவோம். ஓ அப்படியாக்கா? அக்கா இப்ப இதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமாக்கா, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, ஹெல்த்தியாவும் இருக்கும் போல. ஆமாக்கா. அப்புறம் நம்ம பிள்ளைங்க பச்சையாவே இந்த கேரட், ஆனியன், இந்த தேங்காய் எதுவுமே எப்படி சாப்பிட மாட்டாங்கக்கா. இந்த பட்டாணி மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால அப்படியே சாப்பிடுவாங்கக்கா. ஆமாக்கா, அதுக்காக தான் இப்படி செய்யறதுக்கா. ரெண்டாவது, இதெல்லாம் நீங்க ரோட்டு கடையில வாங்கி பார்த்துருப்பீங்க, வீட்டுல செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. இப்படி ஈஸியா நீங்களும் வீட்டுல செஞ்சு பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தலாம். அக்கா, இந்த மசாலா பட்டாணியில இருக்கிற சக்தி என்னன்னு சொல்றீங்களாக்கா நம்ம பெண்களுக்கு? ஆமாக்கா, இதுல ஒரு பெரிய உண்மையே மறைஞ்சிருக்கு. இந்த பட்டாணி எப்படி ஊற வச்சு வேக வச்சு தயாராகுதோ அதே போல நம்மளும் பிறந்த வீட்டுல எல்லா ஆயத்தத்தோட திருமணத்துக்கு ரெடி ஆகுறோம். திருமணம் முடிச்சு புது வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாரும் ஒவ்வொரு வித குணங்களோட ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம எப்படி மிங்கிள் ஆகுறதுன்னு நமக்கு அநேக நேரங்கள்ல சந்தேகமா இருக்கு. மிங்கிள் ஆக முடியாதபடி நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், குழப்பங்கள், அதனால போராட்டங்கள் வீடுகள்ல வருது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா அந்த பட்டாணி சுண்டல் நமக்கு நல்ல உதாரணம்க்கா. இதுக்குள்ள எப்படி கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போடுறோம். போட்டு சாப்பிட்டா பிறகுதானக்கா அந்த பட்டாணி டேஸ்டா இருக்கு. இதே இது வெறும் பட்டாணியை சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி தான் எல்லாவித குணங்களோட இருக்கிற மனிதங்களோட நம்ம இருக்கும்போது தான் தேவனுக்கு மகிமையா நம்ம விளங்க முடியும்னு தேவன் அப்படிப்பட்ட நபர்களோட நம்மளை இணைக்கிறாரு. எல்லாரும் ஒரே தன்மையோட இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுக்கா. எப்படி குணங்களோட இருக்காங்களோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பட்டாணி சுண்டல் போல நம்மளும் கலர்ஃபுல்லா ஏசப்பாக்கு மகிமையா நம்ம வாழ முடியும்க்கா. அக்கா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு ஒருத்தரை மட்டும் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க அக்கா. அப்படி அவங்கள ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்குள்ள என்ன குணாதிசயம் இருக்குமோ அதை மட்டும் தான் அவங்களும் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம எல்லாரு கூடயும் நல்ல ஃபெலோஷிப்பா ஐக்கியமா இருக்கும் போதுனாக்கா எல்லாருடைய குணாதிசயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எல்லா குணாதிசயம் நமக்குள்ள வரும். இப்ப ஒரே இனிப்பு டேஸ்டே நல்லா இருக்காதுல்லக்கா. அது கூட கொஞ்சம் கசப்பு இருக்கணும், புளிப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும், எல்லாம் சேர்ந்தாதானக்கா நல்லா இருக்கும். ஆமாக்கா, வாழ்க்கையிலே மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு, நஷ்டங்களும் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழும்போது வாழ்க்கை சந்தோஷமாயிரும். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு மசாலா பட்டாணி சுண்டல் செஞ்சு உங்க பிள்ளைங்களை அசத்துங்க. அதே போல சொன்ன ஆவிக்குரிய சத்தியங்களையும் மறந்துடாதீங்க. ஓகே, செய்வீங்களா? ஓகே, பாய் பாய். என்னம்மா பகுமானமா உட்காந்துட்டு இருக்க? சமைக்கலையா? இல்லத்த, துணியெல்லாம் இப்பதான் துவைச்சி காய போட்டு இப்பதான் பைபிள் வாசிக்கலாம்னு உட்காந்துருக்கேன். பைபிள் வாசித்தா சோறு வந்துருமா? நானே வெயிலில் அங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு வந்தா சாப்பாடு செய்யாம ஒன்றும் செய்யாம உட்காந்துட்டு இருக்கேன்.
இப்படியே போனா சாப்பாடு போடாம என்ன வெளியே வச்சிருவ போலயே. சோறு கேட்கறது சரி, ஆனா மெலிஞ்சிருவேன்னு சொல்றது ரொம்ப ஓவரா இருக்கு. என்னம்மா வாய்க்குள்ளேயே உணவு மட்டத்துக்கிட்டு இருக்க? எப்பதான் சமைப்ப? அத்தை, நீங்க மெலியாம இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சத்தான ஆகாரமா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை. ரொம்ப யோசிக்காதம்மா, நீ யோசிச்சு சமைக்கிறதுக்குள்ள நான் மெலிஞ்சிருவேன் போல. சரிங்க அத்தை, இந்தா சமைச்சிடுறேன் அத்தை. என்னமோ சீக்கிரமா சமைச்சு முடியும், இல்லாட்டி நான் வந்து மண்டை முடி பிடிச்சு எடுத்துருங்க. என்னம்மா சமைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நானும் அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன், இன்னும் சமைக்காம உட்காந்து தின்னுகிட்டு இருக்க. அப்படியே பாதாமும் முந்திரியும் வாங்கி கொடுத்தாங்களாங்க, நான் தின்னு தேய்க்கிறதுக்கு. நானே ஒண்ணுக்கு மற்ற கேரட்டை தின்னுட்டு இருக்கேன். என்னம்மா நான் பேசிட்டு இருக்கேன், அந்த பக்கமா கழுத்தை சாச்சிட்டு இருக்க? அத்தை, அரிசி கழுவுறதுக்கு சுடுதண்ணி வச்சிருக்கேன் அத்தை, அது சிம்ல வச்சிருக்கேன் அத்தை. உன் மண்டையில வைக்க வேண்டியதானே? சிம்முல வச்சிருக்காளாமா? சிம்முல? சிம்மு 1ல வச்சிருக்கியா, சிம்மு 2ல வச்சிருக்கியா? அத்தை, எங்க அத்தைக்கு எவ்வளவு அறிவு! அறிவாளியா தான் இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்கள என்கிட்ட தான் வந்து நல்ல ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க. நீ என்னைக்கு வீட்டுக்கு வந்தையோ அன்னைக்கு பட்னியா போட்டு எனக்கு அறிவே இல்லாம போயிட்டேன். நம்ம வீட்டுல ரேஷன் அரிசியை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைச்சோம், இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிருவோம். என்னம்மா நான் இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிக்கிற, கீழே குனிச்சிக்கிற. அத்தை, உங்க அறிவை விளக்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அத்தை. அந்த கடையில நம்ம அரிசி வாங்கினோம்னா உங்க அறிவை வளர்க்கலாம் அத்தை. இருக்கிற அரிசியில ஃபர்ஸ்ட் சோத்தாக்கி போடுமா, பசிக்குது. உன்னையுமாக்கி இருந்த அறிவு போகுது எனக்கு. எப்படியாவது அரிசியை மாத்திரலாம்னு நினைச்சேன், முடியாம போச்சு. என்னம்மா சமைச்சிருவியா? இப்பத்தையும் சுடுதண்ணி வச்சிருக்க. இந்த சமைச்சிடுறேன் அத்தை. இதெல்லாம் என்னைக்கு சமைச்சு என்னைக்கு நான் சாப்பிட்டு என் தலை எழுத்து. தலையிலேயே அடிச்சுட்டு போறீங்க, உங்களை வச்சுக்கிறேன். தண்ணி சூடு பண்ணி சோறு பொங்கி நாளைக்கு உங்களுக்கு கஞ்சி தான் கொடுக்க போறேன். என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்க அம்மா ஃபேன் அழுக்கா இருக்குன்னு சொல்லி என்னை திட்டிட்டு இருக்காங்க, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா இன்னும் திருந்தவே இல்லையா? வயிற்றுல 6 மாச குழந்தை இருக்கு, இன்னும் வேலை வாங்கிட்டு இருக்காங்களா? அதை எனத்த சொல்ல, காலையில பல்லு விளக்க பிரஷ் எடுத்து கொடுக்கறதுல இருந்து நைட்டு பாய் எடுத்து தூங்குற வரைக்கும் நான் தான் செய்யறேன் உங்க அம்மாவுக்கு. இப்படிதான் இன்னும் எங்க மாமியாவும் எங்க அம்மாவும் ஒரே மாதிரி பிசாசுங்களா வந்து சேர்ந்துருக்குங்க. என்ன வந்தவளும் போனவளும் என்னத்த உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இந்த வந்துருச்சுல பிசாசு. என்ன வேணுமோ சிரிச்சுட்டு இருக்கா, வேணுமோ மறைச்சிக்கிட்டு இருக்கா, என்ன பண்றாளுங்க? என்னம்மா நீ இன்னும் உருப்படவே இல்லையா? அண்ணி 6 மாச குழந்தையோட இருக்குது, சோறாக்க சொல்ற, ஃபேனை துடைக்க வைக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? நான் வந்த உடனே போட்டு கொடுத்துட்டாளா? பெரிய அழகு பத்த அன்னைக்கு பெரிய சப்போர்ட் பண்ண வந்துட்டேன், அங்கே தான் அழி கொண்டுட்டா வந்தா. அதுக்காக பல்லு விளக்க பேஸ்ட்டை கூட அண்ணியே தான் எடுத்து தர சொல்லுவியோ? ஒரு நாளைக்கு பாத்ரூம்ல வலி கொண்டு பழு உடைய போகுது. உன் பல்ல உடைக்க பரந்தாரு. என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க? அடுத்து வீட்டுக்கு போனோன்னு ரொம்ப கொழுப்பு வச்சு பார்த்தேன் உனக்கு. ஆமா, போகும்போது அப்படியே மூட்டையா கொடுத்து விட்டியாக்கும் கொழுப்பு வைக்கிறதுக்கு. சிலிண்டர் தூக்கி மண்டையில போட்டுருந்தேன். என்னடி உனக்கு கொடுத்து விடல? கட்டில் மெத்தையெல்லாம் வாங்கி தானே கொடுத்து விட்டுருக்கேன். பேசுறா பேச்சு சரி. ஆமா, நீ கொடுத்த கட்டில் மெத்தையும் வச்சு தின்னுதான் எனக்கு கொழுப்பு வச்சிருச்சாக்கும். நீ வந்ததுக்கு நல்லா பேசிட்ட சூசன். ஐயோ அம்மா, என்ன நீ அங்க அம்மா அலறாங்க? நீ வந்ததுக்கு நீ நல்லாவும் பண்ணிட்ட சூசன். இப்போ உங்க அம்மா கீழே விழுந்து பல்லு தெரிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக நான் செய்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சியிலே அடியாளை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்த அருமை சகோதரருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்ததிலிருந்து நம்ம கடைசி நம்ம சாகிற வரை ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும் என்று இந்த நாளிலே செய்தியை பார்க்க போகின்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். பொறுமையோடு ஓடக்கடவோம். எப்படி ஓட்டமா? நம்மளை எத்தனை பேர் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் பேசுறேன்னா, இன்னைக்கு டிவியின் மூலமாக அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய கணவர் சிஎஸ்ஐல மதுரை ராமநாதபுரம் டயசிஸ்ல பாஸ்டராக 37 ஆண்டுகள் பணிபுரிந்து இப்பொழுது இறந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரெவரண்ட் பால்ராஜ் சுவாமிதாஸ் அவர்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தேன். என்னுடைய ஊழியத்திலையும் அநேக சாட்சிகள் உண்டு. என்னையும் அநேகர் பார்த்துருக்குறாங்க, நானும் அநேகரை பார்த்துருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவள், நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி ஊழியம் செய்தேன் என்று சொல்லி அநேகர் பார்த்து கொண்டிருந்தார்கள். நம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் தூக்கிக்கிட்டு நடக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு பஸ்ஸில் ஏற போறோம்னா 2 கையில பைய வச்சுட்டு என்ன செய்வோம், ஓடி போய் ஏறி பஸ்ஸில் ஏறி உட்கார முடியாது. மெதுவாக தான் போய் பஸ்ஸில் ஏற முடியும். ஆனால் பையே இல்லாமல் இருந்தால் வேகமாக ஓடிடுவோம், வேகமாக ஏறி அந்த பஸ்ஸை பிடிச்சிருவோம். அப்போ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பாரமான காரியத்தை வைத்து கொண்டு, பாவமான காரியம் வைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை நம்ம சுமந்துட்டு போக முடியாது. பாரத்தை என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. ஒரு அம்மா என்ன செஞ்சிருக்கா, தலையில ஒரு பாரத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்கார் சொன்னாரு, அம்மா இந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்குங்கம்மான்னு சொன்னாரு. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு தலையில அந்த பாரத்தை வச்சுக்கிட்டாங்க. வண்டியில உட்காந்துட்டே போனாங்களாம். அப்போ அந்த அம்மா அந்த வண்டி ஓட ஓட அதை ஆட ஆட தலையில இருக்க போயிட்டு ரொம்ப அந்த அம்மா கழுத்தை பிடிச்சி நெருக்குச்சான். வளைஞ்சு வளைஞ்சு வந்தாங்களாம். அப்போ அந்த வண்டிக்கார் சொன்னாராம், அம்மா உங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லித்தானம்மா நான் உங்களை வண்டியில் ஏற்றுனேன். நீங்கள் மறுபடியும் அந்த வண்டியில் உங்கள் தலையில் பாரத்தை தூக்கிட்டு போறீங்களேம்மா, அந்த பாரத்தை இறக்கி வைங்கம்மான்னு சொன்னாராம். இறக்கி வச்சோன்னு சந்தோஷமா அந்த அம்மா வண்டியில் அந்த ஏறி என்ன செஞ்சாங்களா, போனார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு நாம் நெருங்கி போய் அவர் மேல வச்சிடணும். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. அப்ப நீ எப்படி போவ, சந்தோஷமா போலாம். நம்ம விளையாட்டு போட்டியில நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்தேன். அப்பொழுது பிள்ளைகளை ஓட்ட பந்தயத்துக்கு நான் அழைத்து கொண்டு போகும்போது பிள்ளைகள் ஓடுவார்கள். ஓடும்போது எளிமையான உடைகள், சுடிதாரை போட்டுக்கிட்டோ சேலையை கட்டிக்கிட்டோ ஓட முடியாது. எளிமையான உடைகளை போட்டுக்கொண்டு அந்த உடைகள் ஓடுவதற்கு வேண்டிய உடையை போட்டுக்கொண்டு வேகமாக ஓடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஓடுகிற ஓட்டம் ஆரம்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம், முடிக்க போறோம், ஜீவ கிரீடத்தை பெறணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஓடணும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த காரியம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, தள்ளிடணும், பாவத்தை தள்ளிடணும். பாவத்தை கொண்டுட்டு மோட்சத்துக்கு போக முடியாது, சந்தோஷமா வாழ முடியாது, தூக்கி எரிஞ்சிடணும், தள்ளி விட்டு. அடுத்தபடியா என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம ஓட வேண்டும். நம்ம இஷ்டப்படி ஓடணும்னா ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி. நம்ம விளையாட்டு போட்டிக்கு பிள்ளைகளை ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க. ஒலிம்பிக் விளையாட்டுக்கு போறாங்கன்னா அந்த ஓடுற பிள்ளைகளுக்கு லாங் ஜம்போ, ஹை ஜம்போ, ஜாவ்லினோ, டிஸ்கஸோ போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச் இருப்பாங்க. அந்த கோச் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்க எப்படி போடுறாங்க, எப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதன்படி செய்து வெற்றியை பெறுவாங்க. ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒருத்தர் என்ன செஞ்சாராம்,
வெற்றி பெற்று கொண்டே இருந்தாராம். அப்போ எல்லா மக்களும் கேட்டாங்களாம், என்னங்க நீங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே எப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஓடுகிற ஓட்டத்துல ஓடும்போது என்னுடைய கோச் முன்னால ஓடிக்கொண்டே எனக்கு சொல்லி கொடுத்தவர் எப்படி ஓடுகிறாரோ அதை மனதில் வைத்து நான் ஓடுகிறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துல கை தட்டுவாங்க, வேகமா கை தட்டி வா 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 வான்னு கை தட்டுவாங்க, கூப்பிடுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். என்னுடைய கோச் முன்னால ஓடிக்கொண்டு இருக்கிறார் என்ற நினைவோடு நான் ஓடி முதல் பரிசு பெற்று விடுகிறேன் என்று சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் கோச்சாகிய ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதை மனதில் வைத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு ஓட்டப்பந்தயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ராக் இருக்கும், 8 ட்ராக் இருக்கும். அந்த 8 ட்ராக்கும் குலுக்கி போட்டு தான் எடுப்பாங்க. நம்மளா போய் ஒவ்வொரு ட்ராக்ல நிற்க முடியாது, குலுக்கி போடுவாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் 8ஆம் நம்பர் வரும், 7ஆம் நம்பர் வரும், 5ஆம் நம்பர் வரும். அந்த ட்ராக்ல தான் போய் நிற்கணும். அது ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த இடம் நல்ல இடமாவும் இருக்கும், சில நேரம் பள்ளமா கூட இருக்கலாம். சில நேரம் ஓடி பிள்ளைகளை கூட்டிட்டு விளையாட்டு போட்டி கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் கீழே விழுந்துருவாங்க. டீச்சர்னு அழுதுட்டு வரும், டீச்சர் அது பள்ளமா இருந்துச்சு டீச்சர், அது கல்லா இருந்துச்சு டீச்சர், அதில் ஒரு முள்ளு இருந்துச்சு டீச்சர் அப்படின்ட்டு வருவாங்க அழுதுட்டே. நான் தோத்து போயிட்டா. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ட்ராக் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கு, அதில் நீங்கள் ஓடி எப்படியாவது வெற்றி தான் பெறணும், காரணம்லாம் சொல்ல முடியாது பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணினால தான் நான் கஷ்டப்படுறேன், இவரை கட்டுனால தான் கஷ்டப்படுறேன், இந்த ஊருக்கு வந்ததுனால தான் நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி அநேகர் என்ன செய்வாங்க சொல்லி வருத்தப்படுற பார்ப்பாங்க. ஊழியத்துக்கு நான் சென்றிருந்த சமயத்தில் நிறைய அம்மாமார் அழுவாங்க, என் பிள்ளை இப்படி இருக்கு, என் கணவர் இப்படி இருக்காரு, குடிக்கிறாரு, ரொம்ப என்ன அடிக்கிறாரு, சம்பளமே கொடுக்க மாட்டேன்றாரு, வேலை பார்க்குறாரு, 1000 ரூபாய் வாங்குறாரு, ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்றாரு, நான் எப்படிமா வாழ்றது என்று சொல்லி அழுவாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கு, நான் அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இப்படி இருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன் என்று சொல்லி அநேகர் அழுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட ட்ராக், அந்த ட்ராக்குக்குள்ள பொறுமையோடு தான் நம்ம வாழணும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ட்ராக் இதுதான், நீ இப்படித்தான் வாழணும், நீ ஊழியக்காரியா தான் இருக்கணும், நீ டீச்சரா தான் இருக்கணும், நீ கிராமத்துல வேலை செஞ்சுதான் வாழணும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ராக்ல நம்ம பொறுமையோடு சாந்தத்தோடு மகிழ்ச்சியா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே வாழும்போது நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். அங்கே தீமோத்தேயுல எழுதுகிறார், 1 தீமோத்தேயுல அழகாக எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். என்ன எழுதுறாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்திலே 2ஆம் கடிதத்திலே அது தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். நல்ல போராட்டம் நம்ம போராடணும். ஆண்டவரே எனக்கு போராட்டம் இருக்கு, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பொறுமையோட ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வாரு, ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சகோதரி அம்மாவை பற்றி நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்துல, அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்றாங்க, தன் மகளுக்கு பிசாசுனால அந்த மகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க, பிசாசுனால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி
கூப்பிட்டாள். பின்னாலேயே போறா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லிட்டு தான் பிள்ளைக்காக அழுது கொண்டே அந்த அம்மா போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்றார், ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். அந்த அம்மா பின்னால போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அப்ப எல்லாரும் சுசீஷர்கள்லாம் சொல்றாங்க, இந்த அம்மா பின்னாலேயே உங்களை தொடர்ந்து வர்றாங்களே, இவங்களுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாளருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொன்னாரு. அதற்கு அந்த பெண் என்ன சொல்றாங்க, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள். முதல்ல அந்த அம்மா என்ன செய்யறாங்க, காலில் வந்து விழுகிறாங்க, பணிகிறாங்க. அடுத்தபடி அந்த அம்மா என்ன செய்யறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவை. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. ஆமா, மேஜையில இருந்து விழுகும்போது, சாப்பிடும் போது, டேபிள்ல உட்காந்து சாப்பிடும் போது சில பருக்கைகள் கீழே விழும். அதை நாய் வந்து கால் கடியில இருக்கும், பூனையோ நாயோ வந்து அதை என்ன செய்யும், எடுத்து சாப்பிடும். அதனால அந்த துணிக்கைகள், எனக்கு நீங்க பெரிய ரொட்டியை கொடுக்க வேண்டாம், கீழே விழுகும் பார்த்தீங்களா அந்த தூசி, கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு, அது கொடுத்தாலே போதும் என்று சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. நீங்களும் நானும் நம்மளை பார்த்து நாய்க்குட்டி, அவர் என்ன சொல்றாரு, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்லும் போது, நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட, என்ன சாமி என்ன போய் நாயின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா, ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையில் விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்த நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானாள். அந்த நிமிஷமே உன் விசுவாசம் பெரிது. ஏன்னா நம்புனாங்க அந்த அம்மா தன்னுடைய மகளுக்காக. ஏன்னா அது பிசாசினால வேதனைப்பட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. பிள்ளைய வீட்டுல விட்டு விட்டு அந்த அம்மா தேடி ஓடி வந்திருக்காங்க. ஏசாமி இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு சொல்லி தேடி ஓடி வந்திருக்காங்க. எப்படியாவது மகளுக்கு சுகம் கிடைச்சா போதும் என்று சொல்லி. அப்ப விசுவாசம், நீ என்ன விசுவாசமா இருக்கிறாயோ அதன்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார். நீங்களும் நானும் பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு இருப்போம், கணவருக்காக விசுவாசத்தோடு இருப்போம், திருச்சபைக்காக விசுவாசமா இருப்போம், ஊழியங்களுக்காக விசுவாசமா இருப்போம், இந்த நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு அநேக பெண்கள் எத்தனையோ தவறான காரியங்கள்ல போய்கிட்டு இருக்காங்க, விபச்சாரத்துல. அப்படிப்பட்ட பெண்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் பாதுகாப்பா போயிட்டு வரணும்ப்பா, எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் பாதுகாப்பா போயிட்டு வரணும்ப்பா ஸ்கூலுக்கு, பிள்ளைகளை ஆசீர்வாத நிரப்புங்க, வாலிப பிள்ளை கற்புள்ள பிள்ளைகளாய் வாழணும் சுவாமி, பிள்ளைகள் வெளியே போயிட்டு வரும்போது பாதுகாப்பா போயிட்டு வரணும் சுவாமி ஏசப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்பணும். பெற்றோர் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவழிக்கணும். பிள்ளைகள் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, தாயும் தகப்பனும் டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பார்த்துக்கிட்டே இருந்தா பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்கி படிப்புக்கு சொல்லி கொடுக்கணும். அங்கே இந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வேண்டுதல் பண்ணி ஓடுறா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்று சொல்லும் போது, மெய்தான் சாமி, மேஜைக்கின் மேல் கீழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி தாழ்த்துகிறாள். நீங்களும் நானும் தாழ்த்தணும் ஆண்டவர் பாதத்துல. அப்படி செய்யும்போது ஆசீர்வாதம். உன் விசுவாசம் பெரிது, அதன்படி ஆக கடவுது. உன் விசுவாசம் பெரிது, அதன்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம், கண்ணீர் விடுவோம்.
நேரத்தை செலவழிப்போம், ஜெபத்துக்காக நேரத்தை செலவழிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உமது பாதத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பாதத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய தேவைக்காக உமது பாதத்துல வந்து நிற்கிறோம். குடும்ப ஆசீர்வாதத்திற்காக பாதத்துல வருகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. கிராம மிஷனரி இயக்கத்தை உமது கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. இதை நடத்துகிற அருமை மகனை உமது கரத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறாங்கப்பா. அவருடைய எல்லா தேவையோடு சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. இந்த ஊழியத்துல பணிபு செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உமது கரத்துல ஒப்படைக்கிறோம் சுவாமி. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமேன், ஆமேன்.